வெல்கம் டு இன்ஃபினிட்டிவ் எஜுகேஷன். நாம் இன்னைக்கு யூஜிடிஆர்பி யூனிட் 1 வைரஸில் இன்ஃபெக்ஷன் இன் பிளான்ட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதாவது தேர்ட் டாபிக். ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்கவரி ஆஃப் வைரஸ், ஸ்ட்ரக்சர் ஆஃப் தி வைரஸ். ஸோ இது எல்லாமே தனித்தனி வீடியோவில் ஆல்ரெடி போட்டிருக்கேன். அதை ப்ளேலிஸ்ட்டில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம தேர்ட் டாபிக் பார்க்க போகிறோம். அதாவது வைரஸ்கள் வந்து தாவரங்களுக்குள்ளே எப்படி நோய்களை உண்டு பண்ணுது அப்படின்றதான் பார்க்க போகிறோம். தாவர வைரஸ்கள் செல்லுக்கு உள்ளே மட்டும் வாழும். அதாவது உயிருள்ள ஒரு செல்லுக்குள்ளே மட்டும்தான் வாழும், ஆக்டிவாக இருக்கும். அந்த வைரஸ் நோய்களை வந்து மல்டிப்ளிகேஷன் பண்ணக்கூடிய ஒரு கெப்பாசிட்டி பார்த்திங்கன்னா செல்லுக்கு இன்சைட் மட்டும்தான் இருக்கும். செல்லுக்கு வெளியே வந்ததுன்னா அதால் ஆக்டிவாக இருக்க முடியாது. அதாவது நோய் தொற்றுகளை ஏற்படுத்த முடியாது. வைரஸ் நோய் ஏற்படுவதால் சில மாற்றங்கள் உண்டாகிறது. சில சேஞ்சஸ் வந்து, அதாவது நார்மலாக இருக்கக்கூடிய பாடிக்கும் ஒரு டிசீஸ் வந்ததுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ஒரு தாவரங்களுக்குள்ள வைரஸ் உள்ளே போய் நோய்களை ஏற்படுத்திட்டு அப்படின்னா நிறைய மாற்றங்கள் வந்து அந்த தாவரங்களுக்குள்ள ஃபிசியாலஜிக்கலாகவோ அல்லது பயோகெமிக்கலாகவோ மார்ஃபாலஜிக்கலாகவோ அந்த சிம்டம்ஸ் எல்லாமே தெரிய ஆரம்பிச்சிடும். அதாவது இலைகளில் வந்து கலர் சேஞ்ச் ஆகுறது, அந்த க்ரோத் வந்து தாவரங்களோட க்ரோத் வந்து தடைப்படுறது, இந்த மாதிரி நிறைய சேஞ்சஸ் வந்து தெரிய ஆரம்பிச்சிடும். வைரஸ் முழுவதும் ஹாஸ்ட் செல்லை சார்ந்து இருக்கும். ஏனென்றால் வைரஸிற்கு மெட்டபாலிக் மிஷினரி இல்லை. அதாவது என்சைம்ஸ், ரா மெட்டீரியல்ஸ் அப்படின்னு எதுவுமே கிடையாது. நமக்கு ஏற்கனவே தெரியும், வைரஸ்க்கு வந்து ஸ்ட்ரக்சரில் பார்த்துருப்போம், ரெண்டே மட்டும்தான் இருக்கும். என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று வந்து புரோட்டீன், நியூக்ளிக் ஆசிட், நியூக்ளிக் அமிலங்களும் புரதங்களும் மட்டும்தான் வைரஸ்க்கு இருக்கும். வேறு எந்த என்சைம்ஸ், ரா மெட்டீரியல் எதுவுமே இருக்காது. அதனால் இது வந்து ஹாஸ்ட் செல்லை மட்டும்தான் சார்ந்திருக்கும். ஹாஸ்ட் செல்னால் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வைரஸ் வந்து ஏதோ ஒரு தாவரங்களுக்குள்ளே செல்களுக்குள்ளே போச்சுன்னா அதுதான் ஹோஸ்ட் செல். அப்போது அந்த தாவரங்களில் இருக்கக்கூடிய என்சைம், ரா மெட்டீரியல் அதை தான் யூஸ் பண்ணுமே தவிர வைரஸ்க்கு அப்படின்னு எதுவுமே கிடையாது. வைரஸால் தானாகவே ஒரு தாவரத்தின் செல் சுவரை துளையிட்டு உள்ளே செல்ல முடியாது. ஏன் இதெல்லாம் பார்க்குறோம்? வைரஸ் வந்து ஒரு தாவரத்துக்குள்ளே எப்படி நோயை உண்டு பண்ணுதுன்னு பார்க்குறோம். ஆனால் வைரஸால் ஒரு தாவரத்தோட செல் சுவரை நுழைச்சிட்டு அதுவாகவே போகவும் முடியாது. ஸோ அப்போ எப்படி தான் அது உள்ளே போய் நோயை உண்டாக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வைரஸ்கள் தாவரங்களில் மெக்கானிக்கல் இன்ஜுரி, அதாவது காயங்கள் மற்றும் வெக்டார்கள் மூலம் உள்ளே நுழைகிறது. இது எப்படி இந்த காயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறோம் அப்படின்னா, வைரஸ்கள் ஊண்டு மூலமாக, அதாவது காற்று வேகமாக காற்று வீசுகிறப்ப அந்த இலைகளோ இல்லை பழங்களோ டேமேஜ் ஆகும். அப்போது அந்த டேமேஜான பார்ட் மூலமாக இந்த வைரஸ்கள் வந்து உள்ளே நுழைஞ்சிடும் ஈஸியாக. அக்ரிகல்ச்சரல் டூல்ஸ். ஸோ நாம் ஒரு அறுவடை பண்ணுறோம் இல்லை ஒரு பழங்களை எடுக்கிறப்ப பக்கத்தில் இருக்க காய்களில் வந்து அந்த கத்திப்படலாம், அது மூலமாக ஒரு ஊண்டு உருவாகலாம். அப்புறம் வந்து ஹெர்பிவோர்ஸ். ஓகே, ஸோ இந்த மாதிரி எல்லாமே வரக்கூடிய ஊண்டு மூலமாக வைரஸ் வந்து ஈஸியாக ஒரு பிளான்ட்டுக்குள்ளே நுழையுது. அது மட்டும் இல்லாமல் வெக்டர்ஸ். ஸோ ஒன்று ஊண்டு மூலமாக, அப்படி இல்லை இன்னொன்று பார்த்திங்கன்னா வெக்டர்ஸ்னால் என்னவாக இருக்கலாம்? எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஒரு இன்செக்ட். இப்போ ஒரு பூச்சிகள் வந்து இலைகளை பாதி சாப்பிட்ருக்கோம். ஸோ அப்போ வந்து அந்த இலைகளில் ஒரு ஊண்டு வரும், அது மூலமாக நெமட்டோட்ஸ், ஃபங்கை, இந்த மாதிரி வெக்டர்ஸ் மூலமாகவும் பரவுது. ஸோ வைரஸ் தானாக செல் சுவரை வந்து துளைத்து கொண்டு உள்ளே நுழைய முடியாது. அப்போ எது மூலமாக உள்ளே போகுது? ஒரு ஊண்டு மூலமாகவோ அல்லது வெக்டர்ஸ் மூலமாகவோ மட்டுமே தாவரங்களுக்குள்ளே போகுது. ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா, இந்த வைரல் இன்ஃபெக்ஷன் தாவரங்களுக்கு நோயை உண்டாக்குறது பார்த்திங்கன்னா ஒரு 5 நிலைகளில் வந்து நடக்குது. அதுதான் என்னன்னு பார்க்க போகிறோம். இனாக்குலேஷன் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ். ஸோ இந்த கொஸ்டின் எப்படி கேட்பாங்க? இதெல்லாம் நமக்கு தேவையானா கண்டிப்பாக தேவை. இதை வந்து இந்த அரேஞ்ச்மெண்ட்டை வந்து மாற்றி கொடுத்துருப்பாங்க. அரேஞ்ச்மெண்ட் கரெக்டாக வந்து அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லி இந்த 5 ஸ்டேஜஸை கொடுத்துருப்பாங்க. நாம் வந்து இதை கரெக்டாக நம்ம கொடுக்கணும். ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இனாக்குலேஷன், அதாவது என்ட்ரி ஆஃப் வைரஸ் வந்து எப்படி பிளான்ட்டுக்குள்ளே நுழையுது, அதான் உள்ளே வந்து நுழையிறதை தான் கொடுத்துருக்காங்க. இந்த டைமில் நம்ம என்ன யோசிக்கணும்னா, வைரஸ் வந்து தானாக உள்ளே போக முடியாது, ஒரு ஊண்டு மூலமாகவோ வெக்டர்ஸ் மூலமாகவோ உள்ளே போகுது அப்படின்றத நாம் நினைவில் வச்சுக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் சிஸ்டம் என்ட்ரி ஆஃப் வைரஸ், இனாக்குலேஷன். செகண்ட் ஒன் அன்கோட்டிங்.
ஸோ அன்கோட்டிங் அப்படின்றது ஆக்சுவலி ஒரு வைரஸில் வந்து புரதமும் நியூக்ளிக் அமிலங்களும் நமக்கு இருக்கும் அப்படின்றது தெரியும். இந்த புரதம் வந்து என்ன பண்ணுன்னா, இந்த புரதத்தோட செக்மெண்ட்லாம் ஸ்மால் பீஸாக கட் ஆகி உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலங்கள் வெளியே வர ஆரம்பிக்கும். அதாவது தாவரத்துக்கு உள்ளே போன பிறகு வைரஸில் இருக்கக்கூடிய புரதங்கள் வெளியேறி உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலம் வந்து ரிலீஸ் ஆகும். புரதங்கள் ரிமூவ் ஆகும், நியூக்ளிக் அமிலம் ரிலீஸ் ஆகும். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதிலே பார்த்தீங்கன்னா ஒரு 3 இம்பார்ட்டன்ட் ஸ்டெப்ஸ் இருக்குது. அதை வந்து இப்போ நம்ம பார்த்துடலாம். ஏன்னா கண்டிப்பாக இந்த ஸ்டேஜிலேருந்து அந்த 3 கொஷின் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அன்கோட்டிங்கில் வந்து புரதங்கள் வந்து பிரிஞ்சு, அதாவது ரிமூவ் ஆகி நியூக்ளிக் அமிலங்கள் வந்து ரிலீஸ் ஆகும், வெளியேறும் அப்படின்னு பார்த்தோம். இது பார்த்திங்கன்னா ஒரு 3 முறைகளில் வந்து இந்த புரதங்கள் வந்து பிரியுது. ஏன்னா இதிலேருந்து கொஷின் கேட்குறதா இருந்தால் இந்த மாதிரி தான் கேட்கலாம். எப்படி வந்து ஒரு தாவரங்களுக்குள்ள வைரஸினுடைய புரதங்கள் வந்து ரிமூவ் ஆகுது அப்படின்னா இந்த 3 ஸ்டெப். இது ஃபஸ்ட்டு ஒன் பாருங்கள், செல்லுலார் என்வைரன்மெண்ட். அப்போ என்னென்னா செல்லுக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு மாற்றம். வைரஸ் வந்து தாவரத்தில் இருக்கக்கூடிய செல்லுக்குள்ளே போன உடனே அங்கே இருக்கக்கூடிய லோ பிஹெச் அமிலம் பார்த்திங்கன்னா இந்த புரோட்டீனோட ஸ்ட்ரக்சர், இந்த புரத அமைப்பை வந்து கொஞ்சமாக சிதைக்குது. அந்த சிதைக்கிறப்ப உள்ளே இருக்கக்கூடிய நியூக்ளிக் அமிலங்கள் வந்து என்ன பண்ணுது, ரிலீஸ் ஆகுது. ஸோ அப்போது ப்ரோட்டீன் பிரிகிறதுக்கு அந்த செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய என்வரன்மெண்ட், அந்த பிஹெச் லெவல், அது வந்து ஒரு ரீசன். செகண்ட் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சேஞ்சஸ் கோ டிரான்ஸ்லேஷனல் டிஸ்அசம்பிளி. First one cellular environment, second one co-translational disassembly. இது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரைபோசோம், தாவர செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய ரைபோசோம் புரதங்களில் நுழையும் போது, அதாவது உள்ளே வந்து அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ இருக்கா, ஆர்என்ஏ இருக்கா, அதில் வந்து அதை வந்து ரீட் பண்ண போகலான்னு சொல்லிட்டு ரைபோசோம் வந்து இன்சைடு போகும். அப்போ இன்சைடு போகிறப்ப என்ன பண்ணும், அந்த புரதங்களை நீக்கிட்டு தான் உள்ளே வந்து அந்த ஆர்என்ஏவை வந்து மீட் பண்ண போகும். ஆர்என்ஏவோ அல்லது டிஎன்ஏவோ மீட் பண்ண போகும். அந்த டைமில் புரதங்கள் வந்து வெளியேறும் இல்லையா. ஸோ அப்போ அந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ ரிலீஸ் ஆகுது. ஸோ இது இரண்டாவது எந்த முறை மூலமாக ரிலீஸ் ஆகுது அப்படின்றத பார்த்துட்டோம். தேர்ட் ஸ்டெப் பாருங்கள். தேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா ஹாஸ்ட் செல் என்சைம். ஹாஸ்ட் செல்னா என்ன, ஏற்கனவே இந்த வைரஸ் வந்து ஒரு பிளான்ட்டுக்குள்ளே இருக்கும்ல, அதுதான் ஹாஸ்ட் செல். ஸோ அந்த செல்லுக்குள்ளே என்சைம், இதுக்கு வந்து வைரஸ்க்கு வந்து ஆக்சுவலி என்சைம் எதுவுமே கிடையாது. ஹாஸ்ட் செல்லுக்கு உள்ளே இருக்கக்கூடிய புரோட்டியேஸ். ஸோ ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த என்சைமோட நேம் பார்த்துக்கோங்க, புரோட்டியேஸ். இந்த புரோட்டியேஸ் அப்படின்ற என்சைம் புரதங்களை என்ன பண்ணுது அப்படின்னா டைஜஸ்ட் பண்ணும்போது நியூக்ளிக் அமிலங்கள் வெளியேறுது. ஸோ இந்த என்சைமை டைஜஸ்ட் பண்ணுறப்ப அதெல்லாம் வந்து ரிமூவ் ஆகிடும் புரோட்டீன். ஸோ அந்த டைமில் பார்த்திங்கன்னா புரதங்கள் வந்து ரிமூவ் ஆகும்போது நியூக்ளிக் அமிலங்கள் வந்து வெளியேறுது. ஸோ இப்போ பாருங்கள், இந்த அன்கோட்டிங் அப்படின்றதில் புரத உரைகள் வந்து நீங்கிறதுல 3 ஸ்டேஜஸ் வந்து நம்ம பார்த்துருக்கோம். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா ரெப்ளிகேஷன் ஆஃப் வைரல் ஜீனோம். ஸோ ரெப்ளிகேஷன் என்ன, இந்த வைரல் ஜீனோம்னா உள்ளே இருக்கக்கூடிய ஆர்என்ஏ அல்லனா டிஎன்ஏ. இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ எல்லாமே மல்டிப்ளிகேஷன் ஆகும். அதாவது நிறைய 1 2 ஆகும், 2 4 ஆகும். இந்த மாதிரி அந்த வைரஸ் கிருமிகளெல்லாம் பிரித்து எடுக்கும். ஓகே, மல்டிப்ளிகேஷன் ஆகும். இதை வந்து நம்ம இப்போ பார்க்கலாம். இதுலேயும் பார்த்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் இருக்குது. அது என்ன அப்படின்றத பார்த்துடலாம். ஸோ ரெப்ளிகேஷன் ஆஃப் வைரல் ஜீனோம். வைரல் ஜீனோம்னா என்ன, ஆர்என்ஏ அப்படி இல்லைன்னா டிஎன்ஏ. இது வந்து அதிகமாக பெருக்கம் அடையக்கூடிய ஸ்டேஜ் வந்து இதுதான் ரெப்ளிகேஷன். ரெப்ளிகேஷனாலே நமக்கு தெரியும், மல்டிப்ளிகேஷன் அதிகமாக பெருகக்கூடியது. ஹாஸ்ட் செல்லுக்குள் இருக்கும் என்சைம் ரைபோசோம், அதில் இருக்கக்கூடிய புரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட் அனைத்தையும் உற்பத்தி செய்யும். ஸோ என்ன பண்ணுது, ஹாஸ்ட் செல்லுக்குள்ளே இருக்கக்கூடிய ஏற்கனவே புரோட்டீன் நியூக்ளிக் ஆசிட்லாம் இருக்கும் இல்லையா, அதை எல்லாமே என்ன பண்ணுது அப்படின்னா இது வந்து உற்பத்தி செய்யுது. ஏற்கனவே இந்த ஆர்என்ஏ டிஎன்ஏ எல்லாம் சேர்ந்து புரோட்டீனையும் உற்பத்தி பண்ணுது. வைரல் ஜீனோம் வைரல் நியூக்ளிக் ஆசிட்ஸ் அண்ட் வைரல் புரோட்டீனையும் உருவாக்கும். இந்த டிஎன்ஏ அல்லது ஆர்என்ஏ, இந்த ஜீனோம் வந்து நியூக்ளிக் ஆசிட்ஸையும் வைரல் புரோட்டீனையும் உருவாக்குது. ஸோ இதில் பார்த்திங்கன்னா இந்த வைரல் புரோட்டீன்னா 3 டைப்ஸான புரோட்டீன் வந்து இங்கே உருவாக்குது. இந்த ஸ்டேஜில் பார்த்திங்கன்னா இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின். என்ன ப்ரோட்டீன்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கோட் ப்ரோட்டீன்,
மூமெண்ட் ப்ரோட்டீன், அதாவது ஒரு பிளேஸ்லேருந்து இன்னொரு பிளேஸ்க்கு அதை மூவ் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டீன். அப்புறம் பார்த்திங்கன்னா ரெப்ளிகேஷன் என்சைம். ஸோ இது எல்லாமே சேர்த்து தான் உருவாக்கக்கூடியதாக இந்த வைரல் ப்ரோட்டீன் இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட்டு பாருங்கள். நெக்ஸ்ட்டு ஸ்டேஜ் என்ன அப்படின்னா அசம்பிளி மெச்சுரேஷன். ஸோ அசம்பிளி மெச்சுரேஷன் இதில் பார்த்தீங்க அப்படின்னா புதிதாக ஏற்கனவே இந்த ஸ்டேஜில் வந்து நிறைய வைரல் நியூக்ளிக் ஆசிட்ஸ் ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே சிந்தசிஸ் ஆகுது, உருவாகுது இல்லையா. இந்த புதிதாக உருவான நியூக்ளிக் அமிலங்கள் மற்றும் புரதங்கள் ஒன்று சேர்ந்துருது. உள்ள நியூக்ளிக் அமிலம், வெளியில் வந்து ஒரு ப்ரோட்டீன். ஸோ எப்படி வந்து ஒரு வைரஸோட ஸ்ட்ரக்சர் இருக்குமோ இன்சைடு நியூக்ளிக் ஆசிடும் அதை சுற்றி புரதம் இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி கரெக்டாக இது வந்து இணையுது. இது வந்து பார்த்திங்கன்னா தொற்றுத்தன்மை உடைய ஒரு வைரஸ், நோய் கிருமிகளை பரப்பக்கூடிய ஒரு வைரஸாக இருக்கிறதுனால இதை வீரியான் அல்ல வைரியான் அப்படின்னு சொல்லி இதை நம்ம அழைக்கலாம். இந்த தொற்றுத்தன்மை வாய்ந்த வீரியான், அதாவது இந்த வைரஸ் என்ன பண்ணுது அப்படின்னா தாவரம் முழுவதும் பரவும். இப்போ ஒரே ஒரு லீஃப்லேயோ இலைகள்லையோ இல்லை ஒரு பழங்கள்லையோ இது இருக்கிறது எல்லா இடங்களுக்குமே பரவ ஆரம்பிக்குது. இந்த அசம்பிளியில் பார்த்திங்கன்னா நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய 2 இம்பார்ட்டன்ட் விஷயம் இருக்குது. அது என்னென்னு பார்த்துடலாம். இந்த அசம்பிளி பார்த்திங்கன்னா 2 ஒரு பிளேஸில் வந்து நடக்கும். எதில் அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒன்று சைட்டோபிளாசம், இன்னும் ஒன்று பார்த்திங்க அப்படின்னா நியூக்ளியஸ். ஸோ சைட்டோபிளாசம் நடக்கும், நியூக்ளியஸில் நடக்கும். இந்த வைரஸ் வந்து அதாவது அந்த நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏவாக இருந்தால், வைரஸில் நியூக்ளிக் ஆசிட் ஆர்என்ஏவாக இருந்தால் சைட்டோபிளாசத்தில் வந்து இந்த அசம்பிளி உருவாகும். அதாவது ஃபுல்லும் இன்சைடு நியூக்ளிக் அமிலமும் வெளியில் வந்து ஒரு புரத உரை வச்சு நீட்டாக உருவாகிறது பார்த்திங்கன்னா சைட்டோபிளாசத்தில் உருவாகும். இல்லை இது வந்து டிஎன்ஏவாக இருக்குது அப்படின்னு சொன்னால் அது வந்து நியூக்ளியஸில் வந்து இந்த சேஞ்சஸ் அசம்பிளி வந்து நடக்கும். ஸோ இது வந்து இந்த 2 பாயிண்ட்டுமே ரொம்ப இம்பார்ட்டண்டானது. அடுத்து 5th ஸ்டெப் பார்த்திங்கன்னா மூமெண்ட் அண்ட் சிஸ்டமிக் ஸ்ப்ரெட். ஸோ இந்த அசம்பிளி நல்லா மெச்சுரேஷன் ஆகிடுது, அதாவது ஃபுல் ஒரு வைரஸ் பார்ட்டிக்கலாக ஆகுது. இது வந்து மூவ் ஆகுது. அடுத்த ஒரு செல்லுலேருந்து இன்னொரு செல்லுக்கு எப்படி ஆகும்னா மூமெண்ட் ஆகுதும். அதை பற்றி நம்ம பார்க்கலாம். மூமெண்ட் அண்ட் சிஸ்டமிக் ஸ்ப்ரெட். இந்த வைரஸ்கள் அதாவது முழுமையாக இருக்குது இல்லையா, இந்த வைரஸ்கள் அருகிலுள்ள செல்லுக்குள் டிரான்ஸ்போர்ட் ஆகும். அதுக்கு பார்த்திங்கன்னா எது யூஸ் ஆகுதுன்னா பிளாஸ்மோடெஸ்மேட்டா. வெரி வெரி இம்பார்ட்டன்ட், நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் இந்த வைரஸ்கள் அதாவது நோயை பரப்பக்கூடிய இன்ஃபெக்டியஸ் வைரஸ் வைரியான் தொலைவில் உள்ள ஒரு செல்லுக்குள் டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா ப்ளோயம் செல்கள் வந்து இதுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இப்போ வந்து ஸ்ப்ரெட் ஆக போது ஸ்ப்ரெட் ஆகிறது வந்து பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு செல்லுக்கு பரவணும் அப்படின்னா பிளாஸ்மோடெஸ்மோட்டம் மூலமாக பக்கத்தில் அருகில் உள்ள செல்லுக்கு வந்து இது வந்து பரவுகிறது. அதே சமயம் இந்த நோய் தொற்றுடைய வைரஸ்கள் வந்து ஒரே ஒரு ஆர்கனில் தொலைவில் உள்ள ஒரு செல்லுக்குள் டிரான்ஸ்போர்ட் ஆகணும் அப்படின்னா கடத்தப்படணும் அப்படின்னா அதுக்கு வந்து ப்ளோயம் செல்கள் வந்து ரொம்ப உதவியாகவே இருக்கின்றது. ஸோ இப்போ நீங்கள் பாருங்கள் இந்த வைரல் பிளான்ட்டில் வந்து எப்படி இன்ஃபெக்ஷன் ஆகுது அப்படிங்கிறதுக்கு இந்த 5 ஸ்டெப்ஸும் இதை மட்டும் நம்ம டீட்டெயிலாக நம்மலாம் கொடுத்துருக்கோம் இல்லையா, இதை மட்டும் பார்த்தாலே போதும். இதுக்கு அப்புறமா வெளியிலேருந்து வேறு கொஷின் எதுவும் கேட்குறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. ஸோ இதை மட்டும் நீங்கள் நல்லா படிச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.